இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பெண்மணி யாரு சுவாமி? அந்த பெண்ணோட கண்ணுல எப்படி சுவாமி ஆத்மா தென்பட்டுச்சு? அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சம்பந்தம் தான் என்ன சுவாமி? ஆன்மாக்கள் சாதாரணமான மனுஷங்க கண்ணுல கூட தென்படுமா சுவாமி? இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததா நான் என் குரு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் கோரா. இதெல்லாம் கோடியில ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆத்மாவை கட்டுக்குள்ள போட்டு வர சக்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆத்மாவோட ரூபத்தை பார்க்க முடியும். நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு பெற்ற அந்த புனித சக்தி அந்த சாதாரண பெண்மணிக்கு எப்படி சுவாமி கிடைச்சது சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்துல சில விஷயங்களுக்கு பதில் தெரியாது, ஆனா அதோட அர்த்தம் மிக பெருசா இருக்கும். நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது காரிய நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஆத்மா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குன்னா யமலோகவாசி அந்த ஆத்மாவை சுத்தி தான் இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஆத்மா பக்கத்துல ஒருத்தன் இருக்கான் சுவாமி. அவனோட பாஷையும் வேஷத்தையும் பார்க்கும்போது அப்படியே யமலோக வாசி மாதிரி தான் இருக்கான். எவ்வளவு நல்ல பொண்ணுங்க. ஆமாம்மா, ஒண்ணு போனா ஒண்ணு கிடைச்ச மாதிரி அருந்ததி இல்லாத குறைய இந்த பொண்ணு தீர்த்து வச்சிருச்சு. பெரியவங்க ரெண்டு பேரும் உன்னை ரொம்பவும் புகழ்ந்து தள்ளிட்டாங்கம்மா. சாரு கூட அதை ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? அப்போ நான் இப்ப போய் கேட்டா சைன் போட்டுருவார்ல? ஐயோ மிஸ் அம்மா, இப்போ போய் நீங்க கேட்டா கையெழுத்து என்ன கல்யாணத்துக்கு கூட ஒத்துக்குவாரு. ராத்தோட், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. உங்கள என்னது அவரை கல்யாணம் படிக்க சொல்லி நான் ஏன் கேட்க போறேன் ராத்தோட்? நான் அப்படி சொல்லல மிஸ் அம்மா. நீ போய் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா நல்ல குடும்பமா பார்த்து கல்யாணம் கூட பண்ணி வைப்பாரு அப்படின்னு சொல்றேன். உங்க மேல அவ்வளோ மரியாதை வச்சிருக்காரு. அப்படி ஒண்ணு சொன்ன மாதிரி இல்ல. அது ஏதோ நான் போய் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்க நினைக்கிற மாதிரி தான் நீங்க சொன்னது இருந்தது. இப்ப இது தேவையா? சொல்ல வந்ததை மறந்துட்டு அவர் கல்யாணத்தை பத்தி ஏன் பேசுறீங்க? இப்ப மேல இருக்கிற கடவுள் அப்படியே நடக்கட்டும்னு சொன்னா, ஐயோ கடவுளே நீ இதெல்லாம் கேட்காத. ஒருவேளை கேட்டாலும் மறந்துருங்க மறந்துருங்க மறந்துருங்க. அமர் எனக்கு சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். தடையா வர எல்லாத்தையும் துரத்தி அடிச்சுட்டு அமரை எனக்கு சொந்தமாக்கிப்பேன். பாகி கூல். ஐயோ நமக்கு எதுக்கு வம்பு? அப்புறம் மறுபடியும் ஏன் பெர்மிஷன் கேட்காம உள்ள வந்தானே கேட்பாரு. May I come in, sir? இது என்ன ஸ்கூல்? இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்டு உள்ள வரதுக்கு. ஆக்சுவலா நீ பசங்களோட கேர் டேக்கர் தானே?
நீ ஏதாவது சொல்லணும்னாலும் பசங்களை பத்தி பேசணும்னாலும் டைரக்டா வரலாம். மிஸ் அம்மா கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பெர்மிஷன் கேட்காம வர்றதுக்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. ரொம்ப விசித்திரமான ஆளுதான் இவரு. டோரை மட்டும் தட்டாம வந்திருந்தா எதுக்கு தட்டலன்னு கேள்வி கேட்பாரு. சொல்லு மிஸ் அம்மா. ஆ, அது உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். பேசு. ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்லணும். சரி சொல்லு. ஆ, நீங்க தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் டோரை ஓபன் பண்ண முடியல சார். வெயிட். போங்க போங்க போய் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு சார்? ஓபன் ஆக மாட்டேங்குதா? லாக் ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்போ எப்படி சார்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இப்ப இந்த டோர் ஓபன் ஆகாம நம்ம அப்படியே உள்ளே ஸ்டக் ஆயிட்டோம்னா? ஐயோ. ஹலோ மிஸ் அம்மா, ஒரு நிமிஷம். நம்ம எங்கேயாவது வெளியில இருக்கோமா? இல்ல நீ மட்டும் தனியா இருக்கியா பயப்படுறதுக்கு? நான் கூட இங்க தானே இருக்கேன். ஐயோ, அதே தானே எனக்கும் டென்ஷன். இவங்க ஏன் இப்படி ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க? ஆஹா. ஆமாடியோ, ஏதாவது முக்கியம்னா கூப்பிடுவாரு, இல்ல கத்துவாரு. இன்னைக்கு என்ன ஃபோன் பண்ணியிருக்காரு?